கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நம்ம ஏசாயா 49 நேற்று பார்த்துட்டு இருந்தோம். நேற்று மீதியை இன்னைக்கு பார்க்குறோம். ஏசாயா 49 என்ன அப்படின்னா, கர்த்தர் வானங்களை குறித்து சொல்கிறார். நேற்று தினத்தில் தீவுகளை குறித்து சொன்னதை பார்த்தோம். இந்த தினத்தில் வானங்களை குறித்து சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வானங்களை பார்த்து கம்பீரித்து இருங்க பாடுங்க அப்படிங்கிறாரு. பூமியை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் களி கூறுங்க. வானம் கம்பீரித்து பாடணுமா, பூமி களி கூறணுமா, பர்வதங்களை நீங்களும் என்ன செய்யுங்க, கம்பரமாக முழங்குங்கிறாரு. ஏன்னா கர்த்தர் என்ன செய்வார், தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்வாராம், ஆறுதல் செய்வாராம். சிறுமைப்பட்டிருக்கிற தமிழர்கள் மேல் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இரக்கமாக இருக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு இரக்கமாக இருக்கிறதுனால கர்த்தர் வானங்களையும் பார்த்து சொல்கிறாரு, கம்பீரிக்க சொல்கிறாரு, பூமியை கழிவுற சொல்கிறாரு, பர்வதங்களையும் கம்பீரமாக முழங்க சொல்கிறாரு. நம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்வார், ஆறுதல் செய்வார். அப்படி சிறுமைப்பட்டிருக்கவங்களும் இரக்கமாக இருக்கிறாரு. அப்படிலாம் இருக்கிறனால கர்த்தர் சீயோனை பார்த்து சொல்கிறாரு. சீயோன் என்ன சொல்கிறாங்களா, கர்த்தர் என்ன செஞ்சுட்டார், என்ன கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்ன மறந்தார் அப்படின்னு சொல்லி சீயோன்னு சொல்கிறாங்க. சீயோன்னா எருசலேம் ஐயா சபை. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாமே மகிழ்ந்து களி கூற சொல்லி பாடுன்னு சொல்லும்போது நான் சீயோனை மட்டும் நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இதே தான் நம்மளையும் பார்த்து சொல்கிறாரு. கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஒரு நாள் மறக்க மாட்டார். அவர் என்ன செய்வார், நம்மளை எப்படி ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதபடிக்கு தன் பாலகனை மறப்பாளா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் ஸ்திரீயால் நினச்சிட தன் கற்பத்தின் பிள்ளைக்கு என்ன செய்ய இறங்குவா. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள், இப்போ உள்ள நினச்சிட பிள்ளைகளுக்கு கூட இறக்கம் இல்லாதபடிக்கும் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைங்கிறார். பெத்த தாயி கூட மறந்தா கூட நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேங்கிறாரு. அதனால தான் சீயனை குறித்து நான் உங்களை மறக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இதோ என் உள்ளங்கையில் நான் என்ன செய்கிறேன், உங்களை ஒன்றை வறந்துருக்கிறேங்கிறார். ஒன்றுனா நம்மளை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, தாயை போல் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களை மறக்க மாட்டேன் சொல்லிட்டு, என் உள்ளங்கையில் நான் என்ன செய்கிறேன், உங்களை வரைஞ்சிருக்கிறேன். உன் மதில் எப்போதும் என் மதில்கள் எப்பொழுது என் முன் இருக்கிறன்னா, நம்ம கர்த்தர் எப்பொழுதும் என்ன செய்கிறார், நம்மளை ஒரு பாதுகாப்புக்குள்ளே நம்மளை என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அவர் உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சிருக்கிறாருன்னா அப்போ பாருங்கள் எவ்வளோ அதிசயம்னு சொல்லி பாருங்கள். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் குமாரர்கள் என்ன செய்வாங்களாம், தீவிரித்து வருவாங்க. உன்னை யாரெல்லாம் நிர்மலமாக்குனாங்களோ அவங்களாம், உன்னை பாழாக்கினவர்களும் என்ன செய்ய உன்னை விட்டு புறப்பட்டு போவாங்கங்கிறார். உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறனால நான் உங்களை மறக்காப்படி பாதுகாக்கிறனால யார் யார் உங்களை நிர்மலமாக்கணும், உங்களை பாழாக்கணும்னு சொல்லி நினச்சாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க, உங்களை விட்டு என்ன செய்வாங்க, புறப்பட்டு போவாங்க. அதை நீங்கள் அடிச்சிங்க, உன் கண்களால் என்ன செய்வீங்க, நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மணமகள் என்ன செய்கிறா, ஆபரணங்கள் என்ன செய்கிறா, தடுத்து கொண்டிருக்கிறது போல் நீ என்ன செய்வா, ஆபரணங்களால் என்ன செய்வா, நீ தரித்து கொள்வா என்று ஒரு ஜீவனை கொண்டு சொல்கிறாங்க. எப்படி மணமகள் எப்படி அலங்கரித்து எப்படி வச்சுக்கிறாரோ அதே அலங்கரிப்பு நமக்கு கர்த்தர் என்ன செய்வாராம், கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நீ ஒரு வனாந்தரத்தை போல இருந்திருக்கலாம், இதே போல் ஒரு பாலிடமாக இருந்திருக்கலாம், இதே போல் ஒரு நிர்மலமான தேசத்தில் இருந்திருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், எப்படி நெருக்கத்தில் இருந்தாலும் சரிதான், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு மணமகளை போன்று என்ன செய்வேன், நான் உங்களை ஜோடித்து அலங்கரித்து வச்சு நான் உங்களை என்ன செய்கிறேன், நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இனி நமக்கு என்ன செய்ய மாட்டோம், இனி நெருக்கங்களின் நாட்கள் நமக்கு கிடையாது என்று சொல்கிறார். நெருக்கமான நாட்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, யாரெல்லாம் பிள்ளை இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு என்ன செய்யுது, பிள்ளைகளை அற்றிருந்த உனக்கு உண்டாகி போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நான் குடிக்கிறதுக்கும்படி விளைகிறேன்னு சொல்லி காதுகள் கேட்க சொல்லுவாங்களாம். பிள்ளைகள் இருந்தனால எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது, எங்களுக்கு இருக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லப்படிக்கு. இப்போ யாக்கோபும் லோத்து நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, ஒருவருக்கொருவர் ஆபிரகாம் லோத்து அவர்கள் கர்த்தரை ஆசிரியத்தினால ஆட்டு மந்தைகள்லாம் பெருகுனதுனால அவர்கள் ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்து என்ன செய்கிறாங்க இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆடு மாடுகளுக்கு இடம் இல்லாதனால. அதே போல் கர்த்தரை என்ன செய்வார், நம்ம பிள்ளைகளை நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதித்து நமக்கு உயர்த்தி என்ன செய்வார், வைத்து நம்ம இடத்துல சுதந்திரங்கள் அதிகமாக இருக்கல பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் தனி சுதந்திரத்தோடு இருக்கிறத என்ன செய்ய உங்களுக்கு காதுகள் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாட்களில் என்ன செய்யறேன்னா, பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்படுத்தப்பட்டும் என்ன செய்யலாம் நம்ம இருந்தாலும், ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, கர்த்தர் தான் பிள்ளைகளை யார் வளர்த்து தந்திருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை பிள்ளைகளை வளர்த்து தந்தனால கர்த்தர் பிள்ளைகளை என்ன செய்கிறாரு, வெறுமனே விட மாட்டேன்னு சொல்கிறாரு.
அது எப்படிப்பட்ட ஜாதிகளாக இருந்தாலும் சரிதான், ஜாதிகளுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய கரத்தை நினைச்சாரு உயர்த்து, ஜனங்களுக்கு நேராக நம்முடைய கொடியை நினைச்சுவேன் ஏற்றுவேன்னு சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மளை நினைச்சுவார் ஜாதிகளுக்கு முன்பாக உயர்த்துவாராம். நம்முடைய குமாரர்கள் குமார்த்திகளை கர்த்தருடைய கைகளில் கர்த்தர் நினைச்சு வராம் ஏந்தி கொண்டு வருவாராம். குமாரரை கைகளில் ஏந்தி கொண்டு வருவாராம். குமாரத்திகளை தோல் மேலே நினைச்சு வரான் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் சொல்கிறார். அந்த அளவில் நம்மளை மாட்டு கர்த்தர் பாதுகாக்கிறது இல்லை, நம்மளை பிள்ளைகளையும் கர்த்தர் நினைச்சுறாரு நான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாரு. ராஜாக்கள் எப்படியோ உங்களை வழக்கு இப்போ தான் தேசத்தில் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, நம்மளை ஒரு கண்ட்ரோலாக வச்சு நினைச்சுறாங்க வளர்க்குறாங்க. அதே போல் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ராஜாக்களை போன்று என்ன செய்கிறேன், நான் உங்களை வளர்க்கும் ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவுமா நான் என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் யார் யார் நமக்கு எதிராக செயல்படுறாங்களோ, நமக்கு எதிராக செயல்படுறவங்களாம் என்ன செய்வாங்க, நமக்கு முன்பாக தரையில் என்ன செய்வாங்களாம், விழுந்து நம்மளை என்ன செய்வாங்களாம், பணிந்து கொள்வார்களாம். நம்முடைய கால்களின் தூளை என்ன செய்வாங்களாம், அவங்க நக்குவாங்களாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தாரு சொல்கிறார். எதிராக இருந்த கர்த்தர் நம்மளை ஏந்தி சுமந்து தப்பித்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துறதுனால நமக்கு விரோதமாக யார் யார் செயல்படுறாங்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு எதிராக பணிந்து கொள்ளவும் அவர்களுடைய நம்முடைய கால்களின் தூசி அவர்கள் நக்க முடியாகவும் செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யப்பட்ட ஒரு மாதம் வெறுக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறார். அதே போல் பராக்கிரமன் என்ன செய்கிறாரு, கையிலேருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, கொள்ளை பொருளை என்ன செய்யக்கூடாது, பறிக்கவும் முடியாதுங்கிறாரு. பராக்கிரமனால் நம்ம என்ன செய்யலாம், சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம் இது வரைக்கும், பல நெருக்கங்கள் உபத்திரங்கள் பாடுகள், அதான் பராக்கிரமனால் என்ன செய்யலாம், சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இப்படி இருந்தாலும் கர்த்தர் நினைச்சுவார், இனி நம்மளை விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. பலவந்த நாள் நம்ம கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் சொல்கிறாரு. பலவந்த நாள் நம்ம இது வரைக்கும் கொள்ளையிடப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைச்சுவார் விடுதலை பண்ணுவேன்னு சொல்கிறார். நம்மளோட யார் யார் வழக்காடினார்களோ அவர்களோடு கர்த்தர் நினைச்சுவாரா வழக்காடுவார். கர்த்தர் நமக்காக வழக்காடி நமக்கு நினைச்சவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை நினைச்சுவேன் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் நம்மளை ஒடுக்குனாங்களோ ஒடுக்குனவங்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கு என்ன செய்வாராம், தின்ன கொடுப்பாராம். மதுபானத்தால் வெறி கொள்வது போல ரத்தத்தினால் அவங்களே என்ன செய்வாங்களாம், வெறி கொள்ளுவாங்களாம். நமக்கு எதிராக செயல்படுறவங்க அவங்களே என்ன செய்வாங்க, அவர்கள் மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுக்கும்போது அவர்கள் ரத்தத்தினால அவங்க என்ன செய்வாங்களாம், வெறி கொள்ளுவாங்களாம். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய மீட்பரும் இருக்கிறவர் மாம்சமான யாவரும் இதெல்லாம் என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வாங்க. அவங்க அப்படி செய்யும்போது நம்ம யாக்கோபின் சந்தையில் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம இருக்கிறதுனால நம்முடைய மீட்பர் என்ன செய்வார், அதெல்லாம் அப்படி நடக்கிறதெல்லாம் என்ன செய்வார், நம்மளை அறிந்து கொள்ள நம்மளை செய்வாராம் வைப்பாராம். அப்புறம் 50,000 கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் தாயை என்ன செய்து அனுப்பிவிட்ட போது, ஏன்னா பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தினால என்ன செய்கிறாங்க, பிரிந்து இருக்கும்போதுனும் சொல்கிறாரு, நான் தாயை என்ன செய்கிறாரு நான் அனுப்பிவிட்ட போது அவள் கொடுத்த தழுதரிச்சிட்டு எங்கே இல்லை, நான் கடன் கொடுத்தவளை நான் என்ன செஞ்சேன், நான் உன்னை விட்டு போட்டேன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்படி உங்கள் பாதங்கள் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிடப்பட்டாலோ, நீங்கள் செய்த பாவத்தினால உங்கள் தாய் நினைச்சரா அவள் அனுப்பிடப்படுறா, ஆனாலும் நான் வந்தபோது ஒருவனை நினைச்சல இல்லாமல் போனீங்க, நான் கூப்பிட்ட போது நீங்கள் மருத்துவ கொடுக்க ஒருவனை இல்லாமல் போயிட்டீங்க அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்கள் அடையாளம் செய்கிறேன், ஆனால் நான் கூப்பிடும்போது நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிங்க, நீங்கள் ஏன் எனக்கு செய்து கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாரு, ஏன் எனக்கு மருத்துவ கொடுக்க மாட்டேங்கிங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் உங்கள் மீட்பர், நான் உங்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி இருந்து என் கரம் குறுகி போயிட்டா, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிட்டா, என் கண்டித்தத்தினால நான் என்ன செஞ்சேன், கடலை கூட வற்றப்படினேன், நதிகளே ஒரு வெட்டையாந்திரை ஆக்கி போடுறேன், அவைகளையும் இதில் மீன் தண்ணீர் இல்லாமல் என்ன செய்யுது, தாகத்தால் செத்து நாறுது. அப்படி நான் உங்களை என்ன செய்கிறேன், வனாந்திரத்து நான் உங்களை என்ன செஞ்சேன், நான் போஷித்து நான் என்ன செஞ்சேன், நான் பாதுகாத்தேன். வானங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், காரியர்களை உடுத்தி ரெட்டை அவைகளில் நினைச்சிறேன் மூடு சிலையாக்குறேங்கிறார். வானங்களுக்கு காரியர்களை உடுத்து ரெட்டை அடிச்சுறாரு, ஒரு மூடு சிலையாக்குறேங்கிறார். வானங்கள்லாம் தான் காரியர்கள் என்ன செஞ்சுறாரு, கர்த்தர் ஒரு நமக்கு வெட்ட வெளிச்சமாக நினைச்சாரு ஆக்கி கொடுக்குறாரு. இளைத்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படிக்கு
கர்த்தராகி ஆண்டவர் கல்விமானின் நாவை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. இலைப்படைந்து போய் இருக்கிறவங்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்ல ஏசாயின் வாயில வார்த்தைகளை வைத்தது போல் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, வார்த்தைகளை வச்சுக்கிறார். அதான் ஏசாயா சொல்றாரு, எனக்கு கர்த்தர் கல்விமானின் நாவை தந்தாரு, காலைதோறும் என்னை எழுப்புறாரு, கற்றுக்கொள்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை என்ன செய்கிறாரு, கவனிக்க செய்கிறாருங்கிறார். எப்படி ஏசாயாவுக்கு கர்த்தர் அந்த இளைத்தவனுக்கு சமத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லவும் கல்விமானியத்தை கொடுத்தாரோ, காலத்தோறும் எப்படி அவர்களை எழுப்பி அதை கற்றுக்கொள்ள வைக்கிறாரோ, கவனிக்க செய்கிறாரோ, அதே போல் கர்த்தர் நம்மளுக்கும் செய்வார். அதுக்காக நம்முடைய வாய் என்ன செஞ்சுருக்காரு, நம்முடைய செவியை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறாரு. நம்ம யாரும் நினைச்சக்கூடாது, கர்த்தரை எதிர்க்கக்கூடாது. எதிராளிகளை கர்த்தர் என்ன செஞ்சுறாரு, எதிர்த்து நமக்காக இத்தமணி ஜெயித்து தரனால நம்ம கர்த்தரை நினைச்சக்கூடாது, நம்ம எதிர்க்கக்கூடாது, பின்வாங்கவும் கூடாது. ஏசாயா அப்படி இருந்ததுனால அவர் சொல்கிறார், கர்த்தர் என்னை செவியை திறந்தாரு, அதனால் என்னை யாரும் எதிர்க்கலை, யாரும் என்னை விட்டு நினைச்சல, என்னை பின்வாங்கும் இல்லை, அடிக்கிறவர்களுக்கு முதுகை காட்டினாரு, என் தாடை மேலே யாரெல்லாம் பிடிங்கிறார்களோ அவர்களுக்கு தாடையே என்ன செஞ்சேன், நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவமானத்துக்கும் உமிழ் இருக்கும் என் முகத்தை நான் நினைச்சல, நான் மறைக்கலை அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். கர்த்தர் நம்மளை யாரும் எதிர்க்க விட மாட்டார், தாடை மேலே யாரை பிடுங்க விட மாட்டார், நம்மளோட ஒரு அவமானத்துக்கும் உமிழ் இருக்கும் நினைச்ச மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டாராம். நாம் ஒரு நாள் என்ன செய்வது, வெறுக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நினைச்சதா சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தரை நிச்சயமாக என்ன செய்யணும், அவரை தேடணும். தேடும்போது கர்த்தர் என்ன செஞ்சுவார், நம்மளை ஆசீர்வதிப்பாராம். ஏன்னா யாரெல்லாம் நீதிமானாக இருக்கிறாங்களோ, நீதிமானோடு என்ன செய்கிறாங்க, துன்மார்க்கர்கள் என்ன செய்ய முடியாது, வழக்காட முடியாது. அவங்க கர்த்தருக்கு முன்பாக ஒரு எதிராளியாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், அவங்கள விட்டுவிட்டு நமக்கு என்ன செய்வார், துணை செய்வேன்னு சொல்கிறாரு. யார் யார் நமக்கு விரோதமாக ஆக்கினைக்கு தீர்ப்பு கொடுத்தாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம், அவங்களோட வஸ்திரத்தை பழசை போல ஆக்குவாராம், பொட்டு பூச்சி என்ன செய்யுமா, அந்த வஸ்திரத்தை அரிக்குமா. அந்த அளவில் கர்த்தர் என்ன செய்வார், துன்மார்க்கருக்கு வர பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆனால் யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்வார், அவர்களை சொல்ல கர்த்தர் என்ன செய்வார், கேட்குறாரு. கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாமல் இருந்தாலும் இருட்டில் எப்படி தடவி நடக்கிறாங்களோ அப்படி தடவி நடக்காதபடிக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவாராம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். கர்த்தர் நாமத்தை நம்பி கர்த்தர் என்ன செய்யணும், தன் பலனாக வைத்து அவரை மட்டும் நம்ம என்ன செய்யணும், சார்ந்து கொள்ள வேண்டும். சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் என்ன செய்றாரு, நெருப்பை கொளுத்தி ஒரு அக்கினி பொறிகளால் எப்படி சூழப்பட்டிருக்காங்களோ அதே போல் கர்த்தர் நம்ம என்ன செய்றாரு, ஒரு அக்கினி தீபத்திலும் மூட்டின அக்கினி ஜீவாலையிலும் என்ன செய்யுங்க, நம்மளை நடங்கன்னு சொல்கிறாரு. அக்கினி பொறிகள், அக்கினி ஜீவாலை, அக்கினி தீபம் என்னது, நம்ம கர்த்தருக்குள்ள பரிசுத்தத்தோடு என்ன செய்யணும், நம்ம வாழணும். அபிஷேகத்தோடு என்ன செய்யணும், வாழணும். பரிசுத்த அபிஷேகம் இதோடு நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வேதனையில் இருக்க விட மாட்டார். அவரோட கரத்தினால் நம்மளை என்ன செய்வார், நம்மளை மூடி பாதுகாப்பார். அடுத்த 51வது அதிகாரம், அதில் கர்த்தர் என்ன செய்தார், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடு நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. நம்ம யாரெல்லாம் நீதியை பின்பற்றி கர்த்தருக்கு செவி கொடுத்து நம்ம வாழ்கிறோங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியையும் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கங்கிறார். எப்படி நம்ம அழிவின் குழியிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாப்பு எடுத்து கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி நோக்கி பாருங்கங்கிறாரு. சொல்லிட்டு உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கங்கிறார். ஏன்னா நமக்கு ஆதி தகப்பன் யார், ஆபிரகாம், சாராள். அவங்க ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் ஒரு தாய் தகப்பனாக வைத்து எப்படி ஆதாம் ஏவாளை வைத்து கர்த்தர் பாதுகாத்தாரோ, ஆதாம் ஏவாள் தான் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாய் தகப்பன். ஆதாம் விசுவாசிகளின் தகப்பன். அதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, நீதியை பின்பற்றி நீங்கள் என்ன நோக்கி பாருங்கள், உங்களை நினச்சிவேன் கண்மலையில் தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு குழியை நீங்கள் என்ன செய்யுங்க, நோக்கி அவ்வளோ உத்தரங்கள் பாடுகளிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார்ல, அவர் நீங்கள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்கங்கிறார். நான் ஒருவனாக இருக்கையில் அவன் ஒருவனாக இருந்தான். ஆபிரகாம் முதலாவது என்ன செஞ்சார், ஒருவனாக இருந்தான். ஒருவனாக இருக்கையில் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாம்னா அவங்க குடும்பத்தோடு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டதுனால எப்படி அந்த குடும்பத்திலேருந்து ஆபிரகாமை தனியாக அழைத்து கொண்டு எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினாரோ
பெருக பண்ணி அவர் நமக்கு எப்படி நினைச்சாரு, நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது போல கர்த்தர் நம்மளையும் என்ன செய்கிறாருன்னா, நம்ம ஒரு வனாந்திரத்தை போல ஒரு பாலானதை போல நம்ம இருந்தாலும் இந்த வனாந்திரத்தை எப்படி கர்த்தர் ஏதனை போல மாற்றி கொடுத்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி வச்சுருந்தாலோ அதே போல் கர்த்தர் நினைச்சார். ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்த தேவன் நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு எனக்கு வச்சோமா, செவி கொடுக்கணுமா. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க, என் ஜாதியாரே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என் வாக்கை கவனிங்க. வேதம் என்னிலேருந்து என்ன செய்யுது, வெளிப்படுது. என் பிரமாணங்களே ஜனங்களை வெளிச்சமாக நினச்சுவேன் ஸ்தாபிப்பேங்கிறார். வேதம் கர்த்தரிடத்துலேருந்து வெளிப்படுறதுனால கர்த்தருடைய பிரமாணங்களின்படி நம்ம என்ன செய்யணுமா, நம்மளை ஜனத்தின் வெளிச்சமாக நினச்சி வரான் ஸ்தாபிப்பார். நீதி நமக்கு என்ன செய்யுது, சமீபமாக இருக்கிறது என்ற கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யுமா வெளிப்படும். கர்த்தருடைய பயத்தினால் என்ன செய்வார், கர்த்தரை ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். தீவுகள் என்ன செய்யும், கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கும். கர்த்தருடைய புயத்தின் மேலே என்ன செய்யுமா, புயத்தின கரத்தின் மேலே என்ன செய்யும், தீவுகள்லாம் நம்பிக்கையாக இருக்குமா. அதே போல் எப்படி தீவுகள்லாம் எப்படி நம்பிக்கையாக இருக்கோ அதே போல் நாமளும் என்ன செய்யணும், நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். கண்களை வானத்துக்கு நேராக எடுக்கணும். என்னது, நேரம் முழங்கால நின்று வானத்தை நோக்கி என்ன செய்யணும், அனாந்து பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கிறார். வானத்துக்கு இந்த கண்களை ஏறெடுத்து நம்மளை கர்த்தர் ஜெபிக்கணும், பூமியை நோக்கி பாருங்கிறார். ஏன்னா வானம் ஒரு புகையை போல என்ன செய்யுமா, ஒளிஞ்சு போயிருமா. பூமி ஒரு வஸ்திரத்தை போல் என்ன செய்யுமா, பழசாய் போயிருமா. அதில் உள்ள குடிகள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், ஒளிந்து போவார்களாம். ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பு என்றென்றைக்கு என்ன செய்யுமா, நிலைத்து நிற்கும் சொல்றாரு. கர்த்தருடைய நீதி அற்று போவாதுங்கிறாரு. அதான் கர்த்தர் சொல்றாரு, வானங்களை என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க, பூமியெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பு மட்டும் தான் என்ன செய்யுது, என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கி. அதனால ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கர்த்தருக்காக நம்ம வாழணும். ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் முன்பாக என்ன செய்யணும், நீதி செய்யணும். நீதி செய்யும்போது தான், நீதி நியாயம் செய்யும்போது அது வந்து நம்மளை கர்த்தர் கைவிட மாட்டார். அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை நிச்சயமாக நிச்சயம், வானம் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் கர்த்தருடைய ரட்சிப்பு என்ன செய்யாது, ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம் வாழுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீதியை அறிந்தவர்களே நம்ம என்ன செய்யணும், நீதி என்ன செய்யணுமா, அறிந்தவர்களாம். ஆனால் நீதி அறிந்தவர்களே, கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, நம்ம வந்து நீதி எப்படி, நீதி நியாயம் எப்படி நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சிருக்கிறோம். அப்போ அந்த நீதி நியாயம் எப்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், பதித்து வச்சிருக்கணும். அதான் சொல்றாரு, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, செவி கொடுங்கிறார். கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அப்போ செவி கொடுக்கும்போது மனுஷரின் நிந்தனைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தருடைய நம்ம நீதியை அறிஞ்சாச்சு, கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய இதயத்தில் பதிச்சு வச்சாச்சு, வேதத்தில் வேத வசனங்களை என்ன செஞ்சாச்சு, பதிச்சு வச்சாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜனங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கக்கூடாதான். ஜனங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு மனுஷரின் நிந்தனைக்கு என்ன செய்யக்கூடாதான், பயப்படக்கூடாது. மனுஷங்களை நம்மளை எவ்வளோதான் நிந்தித்தாலும் தூசித்தாலும் அதுக்கு நம்ம நினைச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அவர்கள் நம்மளை என்னெல்லாம் தூசணமான வார்த்தைகளால் சொல்லி சொன்னாலும் அந்த தூசணமான வார்த்தைக்கு நம்ம நினைச்சக்கூடாது, கலங்கக்கூடாது. மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படக்கூடாது. அவர்கள் மனுஷனுடைய தூசணங்களுக்கு நம்ம நினைச்சக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வேதம் நம்முடைய இதயத்தில் இருக்கு, வேத வசனம் நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. அந்த வேத வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம நினைச்சோன்னா வானத்தை நோக்கி ஏறெடுத்து பார்த்து நம்ம ஜெபிச்சுக்கிடணுமே தவிர நம்ம இதுக்கெல்லாம் நினைச்சக்கூடாது, பயப்படாதபடிக்கு கலங்காதபடி இருங்கிறார். ஏன்னா பொட்டுப்பூச்சி என்ன செய்கிறோம், அவங்கள வஸ்திரம் வச்சிருமா, அரிச்சு போட்டுருமா, புழு என்ன செய்யுமா, அவர்களை ஒரு ஆட்டு மயிரை போல் என்ன செய்யுமா, அவங்கள தின்னுமா. ஆனால் நீதி மட்டும் தான் என்ன செய்யும், இன்றைக்கும் நிலைச்சு நிற்கும். கர்த்தருடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்குங்கிறார். அதனால் நீதிக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளை தலைமுறை தலைமுறையாக நம்மளை செய்வாராம், பாதுகாப்பாராம். அது கர்த்தர் சொல்றாரு, எலும்பு எலும்பு பலன்கள் கர்த்தரின் புரியாமல் முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்கள் தலைமுறைகளும் எழும்பினபடி எழும்புங்கிறார். எப்படி நம்ம வந்து ஆரம்பத்தில் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு எப்படி பயந்து எப்படி வாழ்ந்து எப்படி நம்ம இருந்தோமோ இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அதை வந்து யோசித்து பார்க்க சொல்லாது. அதனால் எலும்புங்க சொல்லிங்க, எழுந்துச்சிருங்க, எலும்பி பலன் கொள்ளுங்க. உங்களோட
முந்தின நாட்களிலும் பூர நாட்களிலும் என்ன செய்யுது, எலும்பு பண்ணப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ எழும்புங்க அப்படிங்கிறாரு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தையும் வதைத்ததும் நீதானா அப்படிங்கிறாரு. ஏன்னா கர்த்தர் என்ன செய்றாரு, கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்றாரு, ராகாபை என்ன செய்றாரு, துண்டிச்சு போடுறாரு. வலு சர்ப்பத்தை என்ன செய்றாரு, வதைச்சு போடுறாரு. நம்ம செய்ய முடியாது. அதனால தான் சொல்றாரு, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும். மகா ஆழமான சமுத்திரத்தை தண்ணீரை கர்த்தர் வற்றி போனார். ஏன்னா எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை விரட்டிட்டு வரும்போது இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாரு, கர்த்தர் மகா பெரிய சமுத்திரத்தில் என்ன செய்றாரு, ஆழங்களில் என்ன செஞ்சாரு, அதை ரெண்டா பிளந்து அதை அவங்களை என்ன செய்ய வழி விட்டார். ஆனால் உங்களை துரைச்சிட்டு வந்த எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க, ரதங்களோட என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல அவங்க மூழ்கடிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதான் மகா ஆழத்தின் தண்ணிகளை சமுத்திரத்தை வற்றி போக பண்ணாரு. மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலில் பள்ளங்களை என்ன செஞ்சிட்டாரு, நமக்கு வழி கொடுத்தாரு. அது நீங்களாலாம் செஞ்சீங்க, அவங்களால முடியுமா அப்படிங்கிறாரு. அதனால அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆனந்த கலைப்புடன் பாடி சீயோனுக்கு வருவாங்க. எப்படி இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்தில் சொந்த சமுத்திரத்தில் ஆழமான சமுத்திரத்தை வழிவிடவணிச்சு எப்படி கொண்டு வந்தாரோ அதே போல் கர்த்தரால் நம்ம மீட்கப்பட்டு இருந்தோம் அப்படின்னா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செய்வார், ஆனந்த கலைப்புடன் பாடி சீயோனுக்கு என்ன செய்வாராம், திரும்பி வர பண்ணுவாராம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவாங்க, சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போங்கிறார். கர்த்தரால் மீட்கப்படும் போது ஆனந்த கழிப்பு கிடைக்குது. சீயோன் ஆகிய பரவ ராஜ்யத்தை நம்மளை அழைச்சிட்டு போவார். நித்திய மகிழ்ச்சி எப்பொழுது நினச்சி நம்ம தலைமையில் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்கும், சஞ்சலம் தவிப்பு நம்மளை விட்டு ஓடி போங்கிறாரு. நானே உங்களுக்கு நினைச்சிறேன் ஆறுதல் செய்கிறவர் சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறார். அதனால சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு போகிற மனுஷனுக்கும் நம்ம நினைச்சக்கூடாதான், பயப்படக்கூடாது. பூமியை அஸ்திபாரப்படுத்தி கர்த்தர் நம்மளை உண்டாக்கின கர்த்தரை நம்ம நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாதுங்கிறார். மறக்காதபடிக்கு இருந்தால் யாரெல்லாம் நமக்கு எடுக்குன்னு செய்கிறாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் நினைச்சுவார், அழித்து போட்டு சிறைப்பிடித்தவர்கள் கையிலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கி நம்மளை நினைச்சுவார், நமக்கு எந்த அப்பமும் குறைவு இல்லாதபடிக்கு நம்மளை பாதுகாப்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இது வந்து சொல்லுது கர்த்தர் நாம. அதனால் கர்த்தர் நம்ம நினைச்சுவோம், நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.